2016 2017 டிஎன்பிசி கொஷின், 2018 ஆர்ஆர்பி கொஷின்ங்க. இன்று திங்கட்கிழமை 61 நாள் கழித்து என்ன கிழமை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியானதுங்க. ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்க சம்மெல்லாம் பார்க்க வேணாம். ஃபஸ்ட்டு ஞாயிறுலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் லைனாக எழுதிக்கலாம். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, மொத்தம் 7 நாளுங்க. அங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை வந்து 7ஆல் வகுத்துக்கணும். இங்கே 61ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் 61 7ஆல் வகுக்கணும். அங்கே என்ன நம்பர் வேணாலும் கொடுத்துருக்கலாம். இங்கே வந்து 61ன்னு கொடுத்துருக்கனால நம்ம 7ஆல் வகுத்துக்கலாம். 8 7 56 வரும். மீதி எனக்கு வரும் 5. 5 7ஆல் வகுக்க முடியாது. அப்போ அந்த மீதி தான் நம்மளோட ஆன்சரு. மீதி வச்சு தான் இந்த சம்மே போட போகிறோம். அங்கே கொஷினில் என்னங்க 61 நாட்களுக்கு பிறகு 61 நாட்கள் கழித்து அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே என்ன கிழமை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இங்கே என்ன கிழமை இங்கே கொடுத்துருக்காங்க? திங்கட்கிழமை. அப்போ திங்கட்கிழமையை டிக் பண்ணிக்கலாம். திங்கட்கிழமைக்கு அப்புறம் 5 நாள் கழிச்சு. அப்போ செவ்வாய்க்கிழமை 1, புதன் 2, வியாழன் 3, வெள்ளி 4, சனி 5. 5 வந்து என்னங்க? சனிக்கிழமை தான் 5. அப்போ என்ன ஆப்ஷன்? ஆப்ஷன் பி தான். ஒருவேளை 61 நாட்களுக்கு முன்பு வருவார் அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்படிங்க? திங்கட்கிழமையிலேருந்து இந்த லெஃப்ட் சைடில் 1 2ன்னு எண்ணிட்டு போகணும். 61 நாள் கழித்து அப்படின்னா ரைட் சைடில் 1 2ன்னு எண்ணிட்டு போகணும். இன்னொரு சம் பார்த்தா கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிக்கலாங்க. இதே மாடலில் 10th ஸ்கூல் புக்கில் இருக்க ஒரு சம் பார்க்கலாம். இன்று செவ்வாய்க்கிழமை என்னுடைய மாமா 45 நாட்களுக்கு பிறகு வருவதாக கூறினார். என்ன கிழமையில் வருவார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் லைனாக எழுதிக்கலாம். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி எழுதியாச்சுங்க. இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 45. அதை 7ஆல் வகுக்கணுங்க. என்ன நம்பர் கொடுத்துருந்தாலும் 7ஆல் வகுக்கணும். 6 42. மீதி என்னங்க வரும்? 3. அந்த மீதி வச்சுட்டு தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கும். அங்கே கொஷினில் வந்து என்ன கிழமை கொடுத்துருக்காங்க? செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை டிக் பண்ணியாச்சு. அடுத்து வந்து செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு அப்படின்னா செவ்வாய்க்கிழமையிலேருந்து ரைட் சைடில் எண்ணிட்டு போகணும். 3 நாள் கழிச்சு என்ன கிழமை வருது அப்படின்னு சொல்லி ஆன்சரை கமெண்ட்டில் போட்டு விடுங்க. 3 ஆப்ஷன் இருக்குங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.